அன்புள்ள ஆண்டவரே, சாதாரண மனிதர்களை நீர் உயர்த்தி சிறப்பானதை செய்ய நீர் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து வருகிறீர். தொடர்ந்து எங்களை தொட்டு டச் அஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அஸ். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். The Bible is called the book of surprise. அப்படின்னா திடீர்னு கடவுள் பல அதிசயங்களை செய்ய கடவுளாக இருக்கிறார். சர்ப்ரைஸ் அப்படின்னா சாதாரணவர்களை கடவுள் உயர்த்தி விசேஷித்தமான காரியத்தை செய்ய அவர் அழைக்கிறார். இப்போ அடிக்கடி பாட்டுங்களா, அவர் தொட்டு மாட்டினார் என்று. அப்போ கடவுள் தொட்டால் நிச்சயமாக ஒருவர் மாறுவார். Our God is called a transforming God. அவர் மாற்றும் கடவுள். வேதத்தில் அநேகரை அப்படி தொட்டிருக்கிறார். இன்று சிறப்பாக ஸ்தேவானை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக நாம் பார்க்க வேண்டிய என்னவென்றால், சாதாரணவர்கள் என்று சொல்லும் பொழுது அநேக சாதாரணவர்களை கடவுள் உயர்த்திருக்கிறார். இப்போ சிங்கப்பூரில் ஒரு மெடிக்கல் டாக்டர், அவர் பேர் மோசஸ் தே. மலாக்கா கோயில் இருந்தால் அவர் போனார், மெடிக்கல் டாக்டர். அந்த மெடிக்கல் டாக்டர் சாதாரண ஒரு நபர். பிறகு லண்டன் இறையியல் கல்வி சிங்கப்பூர்லேருந்தே பெற்று became the first NSM bishop. அது மட்டும் இல்லை, the first archbishop of the province. அது எப்படி மெடிக்கல் டாக்டர் can become bishop and archbishop? If God wills, nothing can stop. அவன் அடிக்கடி நமக்கு என்ன சந்தேகம்னா, என்னை மாற்ற மாட்டார், அவனை மாற்றுவார், என்ன மாற்ற மாட்டார், முன்சாமி மாற்றுவார். What talk is that? என்னையும் மாற்றுவார். You must say pray. எங்களையும் மாற்றுவார். அப்போ how the disciple பாருங்கள், சாதாரண சீஷர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், பட்டதாரி இல்லை. இந்த 12 பேர் எவனும் பட்டதாரி இல்லை. அவர்களை அப்போஸ்தலனாக்கினார். 3.5 வருஷம் அவர்கள் அவரோடு தங்கியிருந்தார்கள். அப்போ அவர்கள் உயர்த்தினார். அண்ட் பேதுரு எல்லாரோட சிறப்பான ஒரு சீஷனாக வந்துட்டான். ஆனால் பேதுரு பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது, மறுதளித்தவன். He was also man of fear. அதுவும் பொம்பளைக்கு பயந்தவன். சொன்னால சத்தியமாக தெரியாது, 3 தடவை, ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல. அப்படியேப்பட்டவனும் God can use. அப்போ அந்த 12 அப்போஸ்தலர் பிறகு பவுல் அண்ட் பார்னபாஸ் கடவுள் தேர்ந்தெடுத்தார். யாரு? கோயிலில் ரொம்ப பிரச்சனை கொடுத்தான் அவன். இப்போ யார் கோயில் யாராவது பிரசங்கம் பண்ணா அவன் கூப்பிடுங்க, நல்லா வச்சு வெளுத்துட்டு will make him apostle. போப்பா, எங்கே போ, அனுவார் இருக்கிற இடத்துக்கு போய் பிரசங்கம் போப்பா. தூண் நஜீர்கார் நம்ம பிரசங்கம் அவர் வீட்டுக்கு போ. ஆக்சுவலி கேன் கோ இஃப் த filled with the God spirit. அப்போ கடவுள் அவர்களை உயர்த்துவார். So what caused the birth of the new order? எதற்காக இப்போ அப்போஸ்தலருக்கு பிறகு சிலரை தேர்ந்தெடுத்தார்கள்? இப்போ டிசைப்பிளை அப்போஸ்தலர் ஆக்கிட்டார். இட்ஸ் ஓகே. டிசைப்பிள்னா மாணவர், மூரேட் படிக்கிறாங்களோ படிக்கலையோ, ஆனால் மாணவர்கள். பரீட்சையில் தேர்ச்சி பெறாங்க, தேர்ச்சி பெறலையோ, பட் ஸ்டூடெண்ட். பட் அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். எதுக்காக புதிய ஒரு டீக்கன்மார்கள் வந்தார்கள் என்றால், இப்போ பாருங்கள், இயேசுக்கு பிறகு அநேக யூதர்கள் வெவ்வேறு இடத்திலிருந்து எருசலேம் வந்தாங்க. அப்போ ரொம்ப பேர் வந்ததுனால, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு
இவர்களுக்கு யார் கவனிப்பது, யார் கற்றுக் கொடுப்பது, யார் பரிமாறுவது, சமுதாய சேவை செய்வது என்று ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ அந்த 12 சீஷர்கள் சொன்னார்கள், we can't do all these things, இது too much work. இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, some people want to be jack of all trade and master of none. jack of all trade எல்லா வேலையும் அவங்க தெரிஞ்சு செய்யணும். கதவு கெட்டு போச்சா பாஸ்டரை கூப்பிட்டு சொல்கிறா, வேற என்ன நாக்காளி உடஞ்சிச்சா பாஸ்டர் கூப்பிட்றா, காணிக்கல் ஃபைனான்ஸ் குறைவா பாஸ்டர் கூப்பிட்றா, எவ்ரி திங். அப்படி தான் நான் வளர்ந்தேன், 40 வருஷம் அப்படி தான் செய்தேன். அந்த காலத்தில் இஸ் ஓகே, பட் டுடே we got talented people. Economists ரொம்ப பேர் இருக்காங்க, lawyers and liars many. அது சரிப்பா. we are very talented engineers. கட்டடத்தை உடைக்கணுமா உடைச்சிருவாங்க, கட்டுறதா இருந்தால் வேற ஆள் தான் கட்டணும். ஸோ ஆக்சுவலி we have many talented people in the church. நம்ம எல்லாமே செய்ய தேவையில்லை. ஒரு காலத்தில் சிஸ்டம் டிஃப்ரெண்ட். அப்போது இந்த 7 டீக்கனை அப்பாயிண்ட் பண்ணாங்க. டீக்கனா சேவை செய்கிறவன், சர்வீஸ் பண்ணுறவன். பாருங்க, கோயிலில் டீக்கன், பிரீஸ், ஆர்ச் டீக்கன், பிஷப் இருக்கு. அப்போது நான் பிரீஸ் ஆன பிறகு பிஷப் சௌரமுத்து கேட்டேன், எப்படி ஆர்ச் டீக்கன் ஆகுது கேட்டேன். அவர் சொன்ன, நீ இப்போ தான் பிரீஸ் ஆனால் இப்போ ஆர்ச் டீக்கன் கேட்குறியடா, சும்மா சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா வெரி ஃப்ரெண்ட்லி மேன் சொன்னார், 7 வருஷம் இருக்கணும், நான் காத்திருப்பேன் அப்படின்னு. காத்திருப்பியா? What sure I will make you. He made me first archdeacon also. பாருங்க, archdeacon administrative actually, அதாவது கவனிக்கிற வேலை, பிரசங்க வேலை இல்லை, கவனிக்கிற வேலை. அப்படின்னா பாருங்க, ஒரு குருவானவர் பற்பட வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இவங்க சொல்லிட்டாங்க, we cannot do everything. உண்மையிலே பாருங்க, இப்போ பாருங்க, many talented people. இப்போ அந்த கோயில் கொஞ்சம் ரிப்பேர் நடக்குது. நான் பாஸ்டர் பேர் என்ன, அவரா மேலே ஏறி செய்துக்கிட்டு இருக்காரு. மேலே ஏறினா கீழே இறங்க மாட்டார், வரும். அது அவரோட வேலை இல்லையா, வேற other people will do. பாருங்க, we have so many talented people. Let them go and stay there if they want to. அப்போ கடவுள் அநேகரை அழைத்தார். பாருங்க, அந்த காலத்தில் I'm sure many of you know about the late Reverend Y.J. Alexander. அந்த காலத்தை பாருங்க, they are very talented people. ரொம்ப நல்ல காரியம் செய்தாங்க. அவர் பந்திங்களை செய்தார், சிலாயங்களை செய்தார், இங்கே செய்தார். ஸோ மெனி NSM people. அதாவது பாருங்க, NSM என்றால் நான் ஸ்டைபெண்டரி மினிஸ்ட்ரி. எங்களை போல ஒரு 6-7 வருஷம் கல்லூரியில் படித்து அவங்க வர்ற, பட் தேர் ஆல் ட்ரெயின் இன் a different way. they were trained. பயிற்சி பெற்றார்கள், வேறு விதமாக பயிற்சி பெற்றார்கள். அப்போது we are all trained. சரி பிரதர், நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக கிறிஸ்தவங்களா இருக்கீங்க? 27. வெரி குட். நீங்கள் எத்தனை வருஷம்? 16. வெரி யா. சிம்சன் மோசம் 50 இருக்கும். சிம்சன் சொல்லுங்க. பாரையா. So he is very seasoned. He can become bishop now. 69 வருஷம் இஸ் வெரி சீனியர். அப்படின்னா பாருங்க, அவர் செமினரிக்கே போக வேண்டியதில்லை, செமினரிக்கே போக வேண்டியதில்லை. நீங்கள் தனியாக வாங்க, உங்களை ஒர்டைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலி ஐ கேன் ஒர்டைன், பட் டோன்ட் டெல் அதர்ஸ்லாம். I can ordain as a bishop, I can do. But ordination is பொதுவான காரியம். அப்படின்னா பாருங்க, we are all seasoned, பயிற்சி பெற்றிருக்கிறோம், ஞானம் பெற்றிருக்கிறோம். இந்த ஸ்டீவன் என்பவர் பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்று, கடவுளுடைய ஞானத்தை பெற்று விசேஷித்தமான காரியத்தை செய்தார். அதான் பரிசுத்த ஆவினா Holy Spirit. ரெண்டாவது the wisdom of God,
த ஹோலி ஸ்பிரிட் சொல்லும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்லணும். ஏன்டா நான் இங்கிலீஷ் ஆராதனை சொன்னேன் தேர் ஆல் ஃபில்ட் வித் த ஸ்பிரிட் அப்படின்னு. ஒருத்தர் சொல்கிறாரு அது பிறகு, எவ்ரி சாட்டர்டே சண்டே விர் ஆல் ஸ்பிரிட். எப்படி? எவ்ரி சாட்டர்டே சண்டே ஆல் ஃபில்ட் வித் த ஸ்பிரிட். ஸோ நவ் நோ மோர் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியை பெற்று ஸோ வல்லமையாக உதவி செய்தார், வேலை செய்தார். அப்போ பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம்? கடவுளை பற்றி. அது மட்டுமல்ல, ஒரு அற்புதம் செய்தார். he could do wonders, miracle, settle dispute. இப்போ பாருங்க, பிரச்சனை இருக்கு. சோலமன் காலத்தில் பாருங்க, பல விதமான டிஸ்பியூட் வரும், பிரச்சனை, அதை செட்டில் பண்ணணும். அப்போ கற்றுக் கொடுப்பது. அப்போ நம்ம எல்லாரும் செய்யலாம். ஆக்சுவலி all of us can do. இப்போ அநேகர் பாருங்க அதிகமாக வேதத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க, படிக்கிறாங்க, படிக்கல. என்ன சொன்ன? அதான் சீக்ரெட், அதான் எசன்ஸ் ஆஃப் சிக்கன். கவர் டு கவர் தேனோ, கவர் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கான். கவர் டு கவர் தேனோ. பைபிள் எத்தனை புக்கு அது கூட தெரியாதா எனக்கு? 39, 27, 66 தெரியாதா அப்படின்னு. சரி, முதல் புக்கு என்ன? அது ஏன் கேட்குறீங்க? எனக்கு மறந்துட்டா அப்படின்றான். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஈஸி. இன்னும் பாருங்க, இந்த கடந்த 4 வருஷமாக ஐம் டீச்சிங் ஓல்ட் டெஸ்டமென்ட் அகெயின். ஆக்சுவலி ஐம் லேர்னிங் குவைட் அ லாட். அந்த காலத்தில் நான் தெரியாத இப்போ படித்து கொடுக்குறேன். ஆக்சுவலி ஐம் லேர்னிங் டு டீச். அப்போது நம்ம வேதத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஐம் ஷுர் எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம வேதத்தை படிக்கிறோம். ஆனால் இவர் அற்புதமும் செய்தார். ஸ்தேவான், கிரேட் ஒண்டர்ஸ். கடவுள் அநேகர் சாதாரணவர்கள் பாருங்கள், they can pray and heal. There are people. You mustn't think only bishop, priest and deacon can do. Ordinary people, all those have faith. இப்போ ஜேம்ஸ் புக்கை படிச்சு பாருங்களேன். விசுவாசம் உள்ளவன் ஜெபித்தால் நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு, அப்போ நாம் நம்பிக்கையோடு செய்வோம். அப்போ இவர் நம்பிக்கையோடு செய்தார். ஆனால் அதுக்கு என்னென்ன தேவை பாருங்க? பரிசுத்த ஆவி தேவை, கடவுளுடைய ஞானம் தேவை. அப்போ நம்ம கேட்கணும், டூ ஐ ஹேவ் தட்? என்கிட்ட இருக்கா பரிசுத்த ஆவி? இருக்கா? இல்லை கெட்ட ஆவி இருக்கா? ஐம் ஷுர் கெட்ட ஆவி இருக்காது, யாருக்கும் இருக்கக்கூடாது. இருக்குதே எனக்கு தெரியாது. ஐ cannot be 100%, maybe 65% ஐம் ஷுர். But I'm sure we all must be filled with the Holy Spirit. அதனால தான் கோயிலுக்கு வரோம், கேட்டாவே போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வந்துடுறோம். But we have the Spirit of God. ஆனால் சில சமயத்து கெட்ட வார்த்தை வாயில் வருது. So the mouth must be baptized. ஏன் நல்ல வார்த்தை வர மாட்டுது? சுடுத்தே நீ ஊற்றி அது பேப்டைஸ் பண்ணணும். எவ்வளோ நல்ல வார்த்தை இருக்குல்ல, ஏன் அவன் வாயில் செந்தமிழில் பேசுகிறான்? There are many good words, எடுத்ததுக்கெல்லாம் ஒரே வார்த்தையாக இருக்கு. அப்போ என்ன காரணம்? He hasn't got the Spirit of God. பரிசுத்த ஆவி தேவை. அப்போ அது முடிவு என்னாச்சு? லீடர்ஸ் brought false witness. பாருங்க, நம்ம நல்ல ஊழியம் செய்யும் போது பல பிரச்சனை வரும். பி ப்ரிப்பேர். நல்லா பாடினாலும் பிரச்சனை வரும். இப்போ அங்கே ஏஆர் ரஹ்மான், சுசீலா எல்லாம் உட்காந்துருக்காங்க. எப்படி பாடினாலும் ஏதாவது குற்றம் சொல்கிறாங்க. நெவர் மைண்ட், we are praising God. what? Don't worry. அதுக்கு நீங்கள் பாத்ரூமில் பாடிக்கிட்டு இருக்காதுங்க. ஐ எம் only a bathroom singer. நான் வெளியில் பாடுறதில்லை. பட் சம் ஆர் குட் சிங்கர்ஸ். இப்போ மிஸ்ஸஸ் கேப்ரியல்லாம் கடந்த 50 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்காங்க. வெரி குட். அந்த காலத்துல பாடுறாங்க. அவங்க பேர் ஜானகி தானே? பாருங்க, அந்த நாள் ஞாபகம்.
பாருங்க, they are all great people. அப்போ பாருங்க, கடவுள் கொடுத்ததை let us do it, but they accuse them. இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற ரொம்ப பேர் இருக்கான். அந்த கெட்ட ஆவி அவனை பூந்து எவ்வளோ நல்ல பிரசங்கம் பண்ணாலும் வெளியே போகும்போது நல்லா சொன்னீங்க ஆனால் அப்படின்றான். அவனை குத்தலாம்னு இருக்கு, வருது இருக்கு, அவனை குத்த முடியாது. நான் ஏடா பிஷப் குத்திட்டான்னு சொல்லுவான்ல, அதனால சிம்சன் வச்சு குத்த சொல்ல போறேன். ஏன்னா நான் குத்தன நல்லா இருக்காது, அவர் போலீஸில் அவருக்கு தெரியும் அப்படின்னு. அப்படின்னா பாருங்க, எவ்வளவு நல்லா செய்தாலும் சிலவங்க குற்றம் படுத்துவாங்க. டோன்ட் வரி தட், டோன்ட் வரி அபவுட் தட். they accuse them. என்ன 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 அக்யூசேஷன், என்ன அக்யூசேஷன் என்ன சொல்றது? குற்றப்படுத்துதல். அதாவது ஜெருசலம் டெம்பிளை பற்றி இவன் சொல்லிட்டான். ஜெருசலம் டெம்பிள்னா யூதர்களுக்கு இது முக்கியமான ஒரு ஆலயம். இப்போ மஸ்ஜித் நிகாரா போல, மஸ்ஜித் நிகாரா பற்றி எவனும் சொல்லிடாதீங்க, அது பிரச்சனை வந்துடும். ஜெருசலம் டெம்பிளை பற்றி சொல்லக்கூடாது. ஆனால் டெம்பிள் என்னங்க? கடவுள் இருக்கிற இடம். கடவுள் எங்கேயும் இருக்கிறாரு. பட் அஃப்கோர்ஸ் he also stays here. அப்போ but God can meet us anywhere. இப்போ பாருங்க, ஜேக்கப் எங்க எங்க பார்த்தாரு? போற வழியில் தானே. போல் எங்க பார்த்தாரு? சர்ச்சிலையா? டமஸ்கு போற வழியில் தானே. ஸோ காட் கேன் மீட் us. அதுக்கு நீங்கள் காடி ஓட்டு வந்து நின்றுட்டு கடவுள் மீட் பண்ணுறான்னு பண்ணியிருக்கீங்க. டிராஃபிக் ஜாம், கோலம சும்மாவே டிராஃபிக் ஜாம். Don't try to do meditation when driving time. So, temple என்றால் கடவுள் இருக்கிற இடம். We are the temple of God. இது சுத்தமாக இருந்தால் தான் இது சுத்தமாக இருக்கும். ரெண்டாவது, லோனா கடவுளுடைய கற்பனை. ஏசு என்ன சொன்னார்? அந்த லோ 10 கற்பனையை சுருக்கி 2 ஆகிட்டார். என்னது? கடவுளை நேசி, பிறனை நேசி. The prophet and the law all there அப்படின்ட்டாரு. அப்போ பாருங்க, உண்மையாக நம்ம கடவுளை நேசித்தா பிறனை நேசிப்போம். The problem why we hate our neighbors is simply because நம்மளோட கடவுளுக்கு நமக்கும் அந்த நட்பு சரியில்லை. So they accuse them and he tried to explain to them, but they didn't accept. But they were very furious. என்ன பாருங்க, he was a great intelligent man. ரொம்ப நல்லா அறிவுள்ளவர், ஞானமுள்ளவர், பரிசுத்தாவி பெற்றவர். they could not withstand. அதாவது அவரோட நெருக்க முடியல. அவர் நெருப்பு மாதிரி இருந்தார். பார்த்தானுங்க, சரி நெருப்பா, சரி கல் எடுத்துறோம். they stoned him to death. he was stoned to death. சரி, அவர் கல்லில் அடிக்கும்போது யாரு இவங்க துணியெல்லாம் பாதுகாத்துருந்தவங்க? பவுல். பாருங்க, ஒருத்தன் கல் வச்சு அடிக்கிறான், இவரு துணியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்கேயெல்லாம். பட் தட் சேஞ்ச்டு பால். பாருங்க, அந்த நிகழ்ச்சி அவரை மாற்றிவிட்டது. அந்த நிகழ்ச்சி ஒரு விசேஷித்த மனிதனாக மாற்றிவிட்டு, கடவுள் இதன் மூலம் அவரை தொட்டார். God touched him. இப்போ சில சமயத்தில் வேதம் வாசிக்கும் பொழுது கடவுள் தொடுவார், பிரசங்கம் பண்ணும் பொழுது கடவுள் தொடுவார், இப்போ ஹேண்ட்ஃபோன் அடிக்கும் போது தொடுவார். ஓகே, பல விதத்தில் தொடுறாரு. ஸோ the word of God. அதனால தான் பாருங்க, வேதத்தை வாசிக்கும் பொழுது சாயங்காலத்தை வாசிக்காதீங்க. இதை அடித்து இங்கே தேஞ்சிரும். That's become very tired. அப்போ பாருங்க, அவரை கல்லினால் அடித்து சாகப்படுத்தினால், they killed him. As a result, the church grew. It was not a lost. It may be lost for one person, but the word of God spread. அதிகமாக பரவிச்சு, நெருப்பு போல. பாருங்க, ஒரு காலத்தில் 1970s துன் முஸ்தஃபான்னு ஒரு
சீஃப் மினிஸ்டர் சபாவில் இருந்தார். அவர் சொந்தக்காரருக்கு யார் இருக்காங்களா? இல்லை. நல்லது வச்சு. ஸோ he sent all the missionaries out. அவர் நினச்சிட்டாரு the church will die. He was a fool. The church became double. Church grew very fast. And today is one of the largest Anglican church in the province. Not West Malaysia, but Sabah. அப்ப என்ன பாருங்க, துன்பத்தினால் கஷ்டத்தினால் God can help the church to grow. அப்ப large number of priests became obedient. அநேக priests இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பற்பல இடத்துக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய மனிதர்கள் போனார்கள். அப்ப the Jews never like Samaria. செமரியாவை என்றால் யூதர்கள் பிடிக்காது. ஆனால் அங்கே சுவிசேஷ வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பிலிப் போனார், மற்றவங்க போனாங்க. அப்படி என்றால் ஸ்தேவான் அடிபட்டதினால் ரத்தம் சிந்தினதால் திருச்சபை வளர்ந்தது. அதுக்கு யார் காரணம்? இந்த ஸ்தேவான். அப்போ ஸ்தேவான் முதல்ல என்ன வேலை செய்தார்? He was a food caterer, social worker, not study in seminary. எங்களை போல செமினரியில் படிக்கல. ஃபுட் கேட்டர், சாதாரண வேலை செய்தவர். பட் காட் raised him to be great man, the first martyr. அப்போ பாருங்க, we cannot underestimate. யாரையும் பாருங்க மட்டம் தட்ட முடியாது. இவன் திருந்த மாட்டான், இவன் மாற மாட்டான், இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுள் தொட்டு மாற்றுவார். அப்ப நம்ம கேட்கலாம், how we may be changed. We need the power of God's word and the Holy Spirit. கடவுளோட வார்த்தை வல்லமையானது. இந்த கடவுளோட வார்த்தை பாருங்க, so powerful. If you read, it will touch and change. ஆனா ரொம்ப பேர் இந்த காலத்துல நோ டைம்லா பாஸ்டர், அதுவும் ஒரு கவலையில் சொல்கிறான். ஹேண்ட்ஃபோன் வச்சுருக்கான், ஊருப்பட்ட சத்தம் அதில் வருது. சாரி, யார் இங்கே என் சத்தம் வந்தா? You have no time. Actually today I think many people have this handphone, which is very good. பட் கடவுளுடைய வார்த்தை அவர்கள் கேட்க முடியாமல் போயிடுது. So we need the power of the God, the word of God and the Holy Spirit. And God can raise people. Stephen became the first martyr. Martyrனா கிறிஸ்துவாக ரத்தம் சிந்தினவன். ரத்தம் சிந்த வேட்டா வேறு சிந்துவுமே. People don't even like to shed sweat. What? How are they going to send blood? அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன வேலை தான். டூ மச்லா பாஸ்டர், டூ மச். எது டூ மச்? நல்லா சாப்பாடு பிரியாணி போட்டால் 2 லிட்டர் பாஸ்டர், அது 2 லிட்டர். பிரச்சனை டூ மச். அப்புறம் பாருங்க, பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் இவென்ச்சுவலிட்டிஸ். God will strengthen us. No excuse. அதாவது சாக்கு தப்லை ஜலான். அப்படின்னா கடவுள் நம்மை உபயோகப்படுத்த கேட்கிறார். அங்கே இருந்தது 7 டீக்கன் தாங்க. எத்தனை டீக்கன் இருக்காங்க? எத்தனை? 1 2 3, அங்கே 4 பேர் இருக்காங்க. Many, actually many. But encourage them. Don't put them down. Support them. நல்லா பாடுறாங்களா? சொல்லுங்க. நல்லா பாடுறீங்க. சுசியலா விட மேலையா இருக்கீங்க. என்னோட லேட்டஸ்ட் பாடுறவங்க எனக்கு தெரியும். அந்த காலத்து பாடுறதா ஓல்ட் டெஸ்ட்மென்ட் தான் எனக்கு தெரியும். சவுந்தரராஜா, சுசீலா, ஜானகி வின்னர் இருக்காங்களே. பட் ஆக்சுவலி மெனி ஆர் குட் சிங்கர்ஸ், யூ நோ. என்கரேஜ் தேம். அதை விட்டு ஆமாம் பாடினீங்க, கடைசி பாட்டி சரியில்லையே, இது எவன் கேட்டான்? Be more encouraging. பாட வாசித்தல்ல, நல்லா பேசக்கூடாது பாருங்க. They always want to find fault, you know.
So ordinary Christian in an ordinary place must be encouraged. பாருங்க, ordinary Christian in ordinary ways, not special place. Ordinary Christian in ordinary way must be encouraged and empowered. அதான் எம்பவர்னா வல்லமையோடு அவர்கள் ஊழியம் செய்ய ஊக்கப்படுத்துவோம். I'm sure they can. பேசட்டும், ஜெபிக்கட்டும், பாடட்டும். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். Never be instrumental of devil to put down another person. பாருங்க, இந்த சைதான் இருக்காங்கல்ல, குட்டி சைதான், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சைதான் இருக்காங்கல்ல, திருவாளர் திருமதி சைதான், இவங்க ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்வாங்க. சொல்லிடுவாங்க, ஆமாம் நீ என்னத்தான் பாடுற, விட்டுரு, ஊர் வம்பு வேண்டாம், நீ பாடாத. நோ, we are praising God. ஸோ ஊக்கமாக செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. ஸ்தேவான கடவுள் தொட்டார், பரிசுத்த ஆவி கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். இப்போ பாருங்க, ஞானம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தை பற்றி ரொம்ப பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. they know everything about the world, you know. இப்போ தான் என்ன நெட்டு என்னென்ன புக்கு வச்சுருக்காங்க. என்ன புக்கு? ஃபேஸ்புக்கு. வேறு என்ன புக்கு இருக்குது? டிரான்ஸ்லேட்டரா? all types of gadgets, you know, which is good, very good, but they don't know the word of God. ஏமோஸ் எங்கடான்னா, எந்த ஏமோஸ் கேட்குறீங்க அப்படின்றான். சென்ட்ரல் ஏமோஸா ஜலப்பாங்க ஏமோஸான்றான். they don't know. It's very sad. அப்படின்னா பாருங்க, let us return to the word of God. It's very powerful. பாருங்க, நம்ம அதிகமாக படிக்க தேவையில்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் போதும். and pray, Lord help me, use me, touch me. பாட்டில் படிக்கிட்டு இருந்தேன், தொட்டார் மாற்றினார். our God is a transforming God, மாற்றும் கடவுள். 1970 ஈப்போல I was a virgin. virgin தெரியுங்களா? கோயில் குட்டி. but 5 years later I became a vicar there. virgin can become vicar. முடியுமா முடியாதா? all things are possible through God. so நீங்க யாரும் நம்மளை தாழ்த்தக்கூடாது. because we are all beautifully, wonderfully by God, you know. அப்போ நம்மளை சிறப்பாக உருவாக்கப்பட்டோம். நம்மளே மட்டம் தரணும். God would be very angry, you know. நான் உருவாக்கின என்னோட princess, God can do wonderful thing through us, through you. Let's pray. ஆண்டவரே, எங்களை அழைத்ததுக்காக நன்றி, வந்தவர்கள் யாவருக்காக நன்றி. எல்லாரையும் தொட்டு மாற்றி உயர்த்தும். In Jesus name we pray. Amen.